அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே. ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணல் நபியை தந்தோனே, அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, சஹர் நேர நிகழ்ச்சியை தொடர்ந்து கிட்டத்தட்ட நிறைய நாட்கள் பார்த்திருக்கிறீர்கள். இது முதல் 10 முடிந்து, 2ஆம் 10 முடிந்து, 3ஆம் 10 இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு சில தினங்களில் நோன்பு முடியக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். மனது கனக்கிறது, மனது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. 11 மாதங்கள் இன்னும் காத்திருக்க வேண்டுமா? இந்த நோன்பில் நாம் இன்னும் செய்ய வேண்டியது பாக்கி இருக்கிறது, எதையுமே சரியாக செய்ய முடியும் என்ற வருத்தம் நிறைய பேர்களுக்கு இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வருத்தங்களை போக்கி வைப்பானாக. இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பாராட்டுகள், நிறைய வேண்டுகோள்கள் வந்த வண்ணமே இருக்கிறது. எங்களுக்கு மனநிறைவு தந்திருக்கிறது. இந்த மனநிறைவையும் இந்த ஆதரவு பாராட்டுகளையும் தருவதற்கு எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த, எங்களோடு உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அல்லாஹு தஆலா அவர்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பானாக, அவர்கள் பாவங்கள் அனைத்தையும் நீக்கி வைப்பானாக, அவர்களை சுகப்படுத்தி வைப்பானாக. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் ஒளிபரப்புவதற்கு முழு முதல் காரணமாக இருக்கக்கூடிய சேலத்தின் பிரபலம் பட்டின் பாரம்பரியம் ARRSLஸ்க்கு நன்றிகள் அனைத்தும். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தியை தந்தருள்வானாக, லாபங்களை பெருக்குவானாக. ஆமீன். மர்ஹபா 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 ரமஸான் ரமஸான் உம்மத் का महीना है रमज़ान रमज़ान रहमत का खजीना है या शहर रमज़ान. ஆரம்பிப்பதும் சரி, முடிப்பதும் சரி, இனி நீங்களும் இதையே கடைபிடிப்பீர்கள். சலாமை கொண்டு ஆரம்பித்து சலாமை கொண்டு முடிப்பதுதான் சால சிறந்தது. அந்த வகையில் இன்றைய சலாம் நாத்தே ஷரீஃப் பாருங்கள். ठंडी ठंडी हवा रहमतों की चली, ठंडी ठंडी हवा रहमतों की चली, बन के मौजे करम मुस्तफा आ गए, बन के मौजे करम मुस्तफा आ गए. सल्लल्लाहु अलैका या रसूल अल्लाह वसल्लम अलैका या हबीब अल्लाह सल्लल्लाहु अलैका या रसूल वसल्लम अलैका या हबीब अल्लाह. बेखुद किए देते हैं अंदाज़ से जाबाना, बेखुद किए देते हैं बेखुद किए देते हैं अंदाज़ से ही जाबाना. आदिल में तुझे रख लूं ऐ जलवाए जानाना, आदिल में तुझे रख लूं ऐ जलवाए जानाना. इतना तो करम करना ऐ चश्मे करीमाना, इतना तो करम करना ऐ चश्मे करीमाना. जब जान लबों पर हो तुम सामने आ जाना.
जब जान लबों पर हो तुम सामने आ जाना, आ दिल में तुझे रख लूं ऐ जलवाए जाना ना। सल्लल्लाहु अलैहि वसल्लम। நாத்தே ஷரீஃப் உண்மையிலே கேட்டிருப்பீர்கள். கூடுமான வரைக்கும் அந்த வரிகளோடு சேர்ந்து நீங்களும் ஓதி பாருங்கள், பாடி பாருங்கள். மனதிற்கு ஒரு மகத்தான நிறைவு கிடைக்கும். எல்லோருக்கும் பிடித்தமான நிகழ்ச்சி. சிறு குழந்தைகள் மட்டுமில்லாமல் பெரியவர்கள் எல்லோருமே ரசித்து கேட்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. நிறைய பேர்களுடைய வேண்டுகோளும் இந்த நிகழ்ச்சிக்காகத்தான். அருமையான நிகழ்ச்சி, அழகான வரிகளுடன் அற்புதமான பாடல்கள். இஸ்லாமிய தேனிசை தென்றல் நிகழ்ச்சியில் இன்று என்ன பாடல் என்று பார்ப்போமா? ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா, நபிநாயகம் அல்லவா, கானத்தில் நான் அதை கொஞ்சம் இங்கு சொல்லவா. கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், கண்மணியாம் பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், கண்மணியாம் பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். மாதவ தூதர் முஹம்மது நபியின் மகளாய் வந்து பிறந்தார். மாதவ தூதர் முஹம்மது நபியின் மகளாய் வந்து பிறந்தார். போதில்லாத முழுமதி எனவே குலக்கொடியாக வளர்ந்தார். மாதவ தூதர் முஹம்மது நபியின் மகளாய் வந்து பிறந்தார். போதில்லாத முழுமதி எனவே குலக்கொடியாக வளர்ந்தார். தந்தையை இழந்து மாதவ தூதர் முஹம்மது நபியின் மகளாய் வந்து பிறந்தார். போதில்லாத முழுமதி எனவே குலக்கொடியாக வளர்ந்தார். தந்தையின் சொல்லை சிந்தையுள் ஏந்தி சங்கை வளர் மங்கையானாரே. கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், கண்மணியாம் பாத்திமாவின் சரிதம் கூறுங்கள். அன்னை ஹதீஜா நன்னைய பண்பை அகமதில் தாங்கி சிறந்தார். அன்னை ஹதீஜா நன்னைய பண்பை அகமதில் தாங்கி சிறந்தார். கண்ணில் கருணை கையில் தானம் கல்வியில் இறைவேதம் சுமந்தார். அன்னை ஹதீஜா நன்னைய பண்பை அகமதில் தாங்கி சிறந்தார். கண்ணில் கருணை கையில் தானம் கல்வியில் இறைவேதம் சுமந்தார். செல்வத்தை மறுத்து வறுமையை ஏற்று சீமாட்டியாகவே வாழ்ந்தாரே. கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், கண்மணியாம் பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். வானவர் வாழ்த்த யாவரும் போற்ற வீரர் அலியை மணந்தார். வான
அலியை மணந்தார். ஈன்புல பெண்கள் புறவை ஒலிக்க சிறப்புடன் இல்லறம் புகுந்தார். கணவர் அலியை கண்ணுக்குள் வைத்தே கனிவுடன் பணிவிடை செய்தாரே. கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், கண்மணியாம் பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். சொர்க்கத்தின் நிழலாய் கணவரை மதித்து சோபன வாழ்வில் மிதந்தார். சொர்க்கத்தின் நிழலாய் கணவரை மதித்து சோபன வாழ்வில் மிதந்தார். அருமை மைந்தர்கள் ஹசன் ஹுசைனின் அன்பு தாயாகி மகிழ்ந்தார். சொர்க்கத்தினலாய் கணவரை மதித்து சோபன வாழ்வில் மிதந்தார். அருமை மைந்தர்கள் ஹசன் ஹுசைனின் அன்பு தாயாகி மகிழ்ந்தார். புவன தூதர் தந்தை முஹம்மதை பொக்கிஷமாகவே மதித்தாரே. கண்ணியரே அன்னையரே கொஞ்சம் நில்லுங்கள், கண்மணியாம் பாத்திமாவின் சரிதம் கேளுங்கள். வெளியில் இறைவன் பூதை அண்ணல் நபி முடித்தார்கள். அரபாத் வெளியில் இறைவன் பூதை அண்ணல் நபி முடித்தார்கள். இறைவன் அழைப்பை ஏற்றே நபிகள் இம்மை வாழ்வை விடுத்தார்கள். கூடிய நிசப்தமான சூழ்நிலையில் நாம் எல்லாம் நோன்பு நோற்பதற்காக, அல்லாவை தொழுவதற்காக எழுந்து நோன்பிற்காக காத்திருக்கிறோம். இந்த சமயத்தில் ஆழமான வரிகள், அழகான வரிகள், அழகான இசையுடன் இஸ்லாமிய தேனிசை என்ற நிகழ்ச்சியை கேட்டிருப்பீர்கள். அடுத்ததாக ஹிஜ்ரி 2வது வருடம். ஹிஜ்ரி 1வது வருடத்தை போல ஹிஜ்ரி 2லேயும் மிக முக்கியமான 4 நிகழ்வுகள் நடந்தேறியது. முதலாவது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 1வது வருடத்திலே அல்லாஹு தஆலா போரிடுவதற்குண்டான சட்டத்தை இறக்கியதன் பின்னால் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களிலே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த குலத்தவர்கள் எல்லாம், எந்தெந்த பகுதி மக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்களோ அவர்களை பயமுறுத்துவதற்காக வேண்டி சிறிய சிறிய படைகளை எல்லாம் அனுப்பி வைத்தார்கள். எந்தெந்த போர்களிலே எல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டார்களோ அந்த போர்களுக்கெல்லாம் அரபியிலே கஸ்வா என்றும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்ளாத போர்களுக்கு சரியா என்றும் அரபியிலே சொல்லப்படும். இந்த நிலையிலே தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்வத்துல் அஷீரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு படையை, சில சஹாபாக்களை கொண்ட ஒரு படையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த படையினுடைய நோக்கம் மக்காவிலே இருந்து அபூ சுஃபியான் மக்காவிலே இருக்கக்கூடிய நபர்களுடைய பொருட்களையும், இந்த மக்காவிலே இருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் அல்லவா, அந்த மக்கத்து முஹாஜிர்களிடத்திலே இருந்து அவர்கள் அபகரித்த பொருட்களை எல்லாம் திரட்டி அதை கொண்டு போய் ஷாம் தேசத்திற்கு சென்று அங்கே வியாபாரம் செய்து மீண்டும் திரும்புவதனுடைய நோக்கம், அந்த பொருள்களை கொண்டு மதினாவிலே இருக்கக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய போர் தொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே அவர்கள் வியாபார கூட்டத்தை கிளப்புகிறார்கள்.
இந்த தகவலை கேள்விப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொருள்களை அபகரித்த முஹாஜிர்களுடைய பொருள்களை அபகரித்து அதை இவர்களுக்கு எதிராக திருப்புகிறார்களே என்ற நோக்கத்திலே தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த அபூ சுஃபியானையும் அவர்களோடு செல்லக்கூடிய அந்த வியாபார பொருள்களையும் அபகரிப்பதற்கு அவைகளை அவர்களிடத்திலே இருந்து எடுப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட போது இவர்கள் செல்வதற்கு முன்னால் அபூ சுஃபியான் இவர்களை கடந்து சென்று விட்டார். இவர்களை கடந்து வெகு தூரம் ஷாம் தேசத்தை நெருங்கிவிட்டார் என்பதை அறிந்து மீண்டும் திரும்பி வந்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா இந்த ஹிஜ்ரி 2 தான் மக்காவை நோக்கி தொழக்கூடிய சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். தஹ்வீலுல் கிப்லா ஆரம்பமாக பைத்துல் முகத்தஸை நோக்கித்தான் தொழுகை நடைபெற்று கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 16 மாதங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கியே தொழுகை நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எண்ணத்தின் ஓட்டம் என்னவாக இருந்தது தெரியுமா? நாம் மக்காவை முன்னோக்க மாட்டோமா? நாம் மக்காவை முன்னோக்கக்கூடிய தொழுகக்கூடிய நிலை ஏற்படாதா? மக்காவை முன்னோக்கி தொழுதால் மனதிற்கு இதமாக இருக்குமே என்பது போன்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எண்ணத்தின் ஓட்டம் இருந்தது. இதை குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நபியே நாயகமே, நீங்கள் எந்த கிபிலா இருக்க வேண்டும் என்று நாடினீர்களோ, எது உங்களுக்கு கிபிலாவாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டீர்களோ அதை நோக்கி முன்னோக்குங்கள் என்ற இறைக்கட்டளை வந்ததை நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். அந்த நேரத்திலே தான் அல்லாஹு தஆலா கிபிலாவை மாற்றும்படி அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அந்த கட்டளை இறங்கும் போதும் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தொழுது கொண்டிருந்தார்கள். பைத்துல் முகத்தஸை நோக்கிய தொழுகை நடைபெறுகிறது. 2 ரக்அத்துகள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுகிறார்கள். அந்த நிலையிலேயே அல்லாஹ்வுடைய கட்டளை, உடனடியாக அவர்கள் கஅபாவை முன்னோக்குகிறார்கள். இன்றைக்கும் அந்த பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்று சொல்லப்படும். ஆக அந்த நிலையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த கட்டளை இறக்கியவுடன் அன்று முதல் இன்று வரை இல்லை, கியாமத் நாள் வரை மக்காவை முன்னோக்கித்தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அந்த தொழுகையை அல்லாஹு தஆலா கடமையாக்கிய மாத்திரத்திலே அந்த நேரத்துல தான் அந்த மதீனாவிலே இருக்கக்கூடிய யகூதியர்கள் எல்லாம் பிரச்சனையை தொடங்கினா. காரணம், அவர்களுக்கு பிடித்தமான பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி அவர்களுடைய தொழுகை இருந்த காலம் வரை இவங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இவர்கள் நாயகத்தை பின்பற்றவில்லை என்ற போதும் ஒரு பக்கம் மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு. ஏன்னா பைத்துல் முகத்தஸை முன்னோக்குறாங்கல்லன்றதுக்கு. ஆனால் என்றைக்கு கஅபாவை முன்னோக்கக்கூடிய சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தானோ, கஅபாவை முன்னோக்க தொடங்கிய உடனே இதையும் பெரிய பிரச்சனையாக மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த யகூதியர்கள் கிளப்பினார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா இறைவசனத்தின் மூலமாக அதை இல்லாமல் ஆக்கினார். அந்த மதீனாவிலே அந்த 2வது வருடத்திலே நடந்த அடுத்த நிகழ்வு என்னண்டா, இந்த 2வது வருடத்திலே தான் அல்லாஹ் ரமலானுடைய நோன்பை கடமையாக்குகிறான். இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய நோன்பு ஹிஜ்ரி 2 கடமையாக்கப்பட்டது. அந்த ரமலானுடைய நோன்பை அல்லாஹ் அந்த மாதத்திலே அந்த வருடத்திலே தான் கடமையாக்குகிறான். ரமலானை கடமையாக்கியதோடு அதே வருடத்திலே அல்லாஹ் ஜகாத்தையும் கடமையாக்குகிறான். ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி போன்ற அளவீடுகளிலே இருக்கக்கூடிய பண மதிப்பீட்டிலே 100க்கு 2.5% குறிப்பிட்ட நிசாப் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த 87.5 கிராம் தங்கம் இருந்தால் அவைகளுக்கு அவர்கள் அதனுடைய பண மதிப்பை கணக்கிட்டு 100க்கு 2.5% ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதும், யாரிடத்திலே எல்லாம் 40 ஆடுகள் இருக்கிறதோ 40 ஆடுகளுக்கு ஜகாத் உண்டு, அல்லது 30 மாடுகள் இருந்தால் ஜகாத் உண்டு, அதுபோல 5 ஒட்டகங்கள் இருந்தால் ஜகாத் உண்டு, அதுபோல விவசாயத்திலேயும் ஜகாத் உண்டு. ஆக எதிலே எல்லாம் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைத்து யாருக்கெல்லாம் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பது போன்ற முழுமையான சட்டத்தை இந்த ஹிஜ்ரி 2 அல்லாஹ் கொடுத்தான். இந்த ஹிஜ்ரி 2 அல்லாஹ் கொடுத்த அடுத்த மிக முக்கியமான 4வது விஷயம் என்னன்னா, இந்த ஹிஜ்ரி 2 தான் பத்ர் என்ற ஒரு மிகப்பெரிய போர் நடைபெறுகிறது. இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய போர், அல்லாஹ் தந்த மிகப்பெரிய வெற்றிக்குரிய போர் தான் பத்ருடைய போர். அந்த பத்ருடைய போருடைய நோக்கம் என்னென்றா, நாம் முன்பு சொன்னதை போல அந்த கஸ்வத் அஷீரா என்று சொன்னோம் அல்லவா, அபூ சுஃபியான் இவர்களுடைய பொருள்களை எல்லாம் எடுத்து சென்று ஷாம் தேசத்திலே விற்று அதை கொண்டு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டு வருவதற்காக சென்றார்.
அவர் சென்ற போது பிடிக்க முடியல, திரும்ப வர்றாருன்ற தகவல் கேள்விப்பட்ட உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒன்று கூட்டுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் யாரெல்லாம், காரணம் இப்பொழுது செல்வது போர் செய்வதற்காக அல்ல, அவர்கள் செல்வது அந்த அபூ சுஃபியான் கொண்டு வரக்கூடிய அந்த வியாபார பொருளை அவர்கள் எடுப்பதற்காகத்தான் போறாங்க. அதனால 313 சஹாபாக்கள் மட்டுமே ஒன்று திரட்டுகிறார்கள். அந்த 313 சஹாபாக்களோடு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட 3வது தினம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 313 சஹாபாக்களோடு போறாங்க. அந்த 313 சஹாபாக்களிடத்திலே இருந்த வாகனமும் அவர்களுடைய உபகரணமும் என்ன என்று வரலாற்றிலே பதிவு செய்கின்ற போது அவர்களிடத்திலே இருந்தது வெறும் 2 குதிரைகள் தான். அவர்களிடத்திலே 70 ஒட்டகைகள் தான் இருந்தது. கிட்டத்தட்ட 72 வாகனத்தை கொண்டு 313 சஹாபாக்கள் சென்றதாக வரலாற்றிலே பதிவு செய்வார்கள். ஆக அவர்களுக்கு வாகனிப்பதற்கு கூட வாகனம் இல்லை. அப்ப அந்த 313 சஹாபாக்கள் ஒவ்வொரு ஒட்டகைக்கும் 3 நபர்களை நியமித்து கொஞ்சம் தூரம் ஒவ்வொருவராக மாறி மாறி பயணிக்கக்கூடிய அமைப்பை நாயகம் ஏற்படுத்தினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயணிக்கிறார்கள். இவர்களிடத்திலே வாட்கள் கிடையாது. 313 நபர்களிடத்திலேயும் வாட்கள் இல்லை. ஒரு சிலரிடத்திலே நல்ல வாட்கள் இருந்தது, ஒரு சிலரிடத்திலே துருப்பிடித்த வாட்கள் இருந்தது, ஒரு சிலரிடத்திலே வாட்கள் இல்லாமல் அவர்கள் மரக்கட்டைகளை எல்லாம் ஆயுதமாக எடுத்து வந்தார்கள். இந்த நிலையிலே தான் இவங்க கிளம்பி வர்றாங்க. இவங்க தங்களை பிடிக்க வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட அபூ சுஃபியான் தன்னிடத்திலே இருந்து ஒரு நபரை நேர மக்காவுக்கு அனுப்பி வைக்கிறார். மக்காவிற்கு ஒரு நபரை அனுப்பி வைத்து நிகழ்வை போய் சொல்லி இருட்டாங்க. இது போன்ற முஹம்மது நபி அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் ஏன்னா ஷாம் தேசத்திலிருந்து மக்காவிற்கு வருவதற்கு இடைப்பாதை மதீனாவை கடந்துதான் வரணும். அதனால் அவர்களை கடக்கும் போது எல்லையிலே இருந்து நம்மை பிடிப்பதற்காக, நம்மிடத்திலே உள்ள பொருள்களை எடுப்பதற்காக முஹம்மது அவர்கள் தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை போய் சொல்லி ஒருத்தரை முன்னாடி அனுப்பிட்டாங்க. ஆனா போன மனுஷன் என்ன தந்திரம் பண்ணாண்டா, மக்காவின் உள்ளே நுழைவதற்கு முன்னால் தன்னுடைய தலையெல்லாம் தலைவிரி கோலமாக்கி தன்னுடைய சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு ஏதோ பெரிய ஆபத்து வந்திருப்பதை போல பாவலாவை ஏற்படுத்தி நேர ரசூல் அங்கே இருக்கக்கூடிய மக்காவிலே உள்ள மக்கத்து தலைவர்களிடத்தில் போய் நின்று சொன்னானா, முஹம்மது நம்மை கொல்ல தயாராகிவிட்டார், முஹம்மது நம்மிடத்திலே போர் தொடுக்க தயாராகிவிட்டார், அவர் நம் அத்தனை பேரையும் அழிப்பதற்கு தயாராகிவிட்டார் என்பது போன்ற நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி அந்த மக்களை உணர்வூட்டக்கூடிய வேலையை செஞ்சிட்டான். அபூ சுஃபியான் போய் சொன்ன விஷயம் வேறு. ஆனால் இவன் தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கிழித்து ஏதோ ஒரு பேராபத்து வருவதை போல சூழலை காட்டிட்டான். இந்த தகவல் அவங்களுக்கு போன உடனே அபூ ஜஹல் இதை கையில எடுத்துட்டான். எப்படியாவது இந்த நிகழ்வை கொண்டாவது ஒரு முறை முஹம்மது இடத்திலே போர் தொடுத்து அவரையும் அவருடைய சமூகத்தையும் இல்லாமலாக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய முயற்சியிலே அபூ ஜஹல் என்ன செய்தானா, அங்கே மக்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இவன் வேகப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். மக்கத்து மக்களை எல்லாம் போர்க்களத்திற்கு தயார்படுத்த ஆரம்பித்தான். எல்லாரும் கிளம்புங்க, நாம எல்லாரும் போய் முஹம்மது இடத்திலே சண்டையிடணும், இப்படி போன்ற வேகமான வார்த்தைகளை உணர்வூட்டக்கூடிய விஷயங்களை மக்களிடத்திலே பேசி அந்த படையை திரட்ட தொடங்குகிறான். அந்த நேரத்தில் நிறைய நபர்கள் பின்வாங்கியவர்கள் உண்டு. நாங்கெல்லாம் போருக்கு வரலப்பா, ஏன்னா போர்க்களம்ன்றது சாவக்கூடிய இடம் இல்லை, உயிர் போகக்கூடிய இடம் அல்லவா, அதனால நாங்கள் போர்க்களத்திற்கு வரவில்லை என்று சில தலைவர்கள் பின்வாங்கியது உண்டு. அவர்களில் ஒருத்தர் தான் உமையத் இப்னு ஹலஃப். அந்த ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எஜமானனா இருந்தது உமையத் இப்னு ஹலஃப். அந்த உமையத் இப்னு ஹலஃப் பின்வாங்கினதுக்கு காரணம் என்னன்னு வரலாற்றில் பதிவு செய்வாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்னால் இந்த 2 வருடத்திற்கு இடையில ஹஸரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அன்சாரி தோழர், அவர் மக்காவுக்கு வந்திருக்கிறார். அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பன்னெடுங்காலமாக அந்த உமையத் இப்னு ஹலஃபுடைய நெருங்கிய நண்பர். என்னதான் இஸ்லாமானவர்கள் இஸ்லாமாகாத காஃபிர் என்ற போதும் ஒரு நட்புறவுன்றது இருக்கத்தானே செய்து. அப்ப சஅத் இப்னு முஆத் உமையத் இப்னு ஹலஃப்ட வந்து இருந்தப்போ சொன்னாங்களா, மக்காவுக்கு தன்னுடைய வேலை நிமித்தமாக வந்தபோது சொன்னாங்களா, நான் மக்கா வரைக்கும் வந்துட்டேன், நான் காபாவை கொஞ்சம் தவாஃப் செய்தால் நல்லா இருக்கும், அதனால நீ என்னை கூட்டிட்டு போய் தவாஃப் செய்ய வச்சா நல்லா இருக்கும்னாங்க. உடனே உமையத் இப்னு ஹலஃப் சொன்னாரா, உன்னை கூட்டு போய் தவாஃப் செய்யறது சாதாரணமான காரியம் இல்லை, காரணம் நீ முஹம்மது நபி ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீம், அதனால மக்களுடைய நடமாட்டமே இல்லாத ஒரு நண்பகல் நேரத்தில் கடுமையான வெயில் இருக்கும் இல்லை, அந்த நேரத்தில் வேணா உன்னை கூட்டிட்டு போறேன், அப்ப தவாஃப் செஞ்சுக்கின்றாங்களா, சரி நீ உங்களும் ஏத்தாச்சு. அதே நேரத்தில் சஅத் இப்னு முஆத் அவர்களை உமையத் இப்னு ஹலஃப் அழைச்சிட்டு போறான்.
போய் பார்த்தா தான் பிரச்சனை வேற மாதிரி. தவாஃப் செய்து முடிக்கிறதுக்கு உள்ள அபூ ஜஹல் இந்த இடத்துக்கு வந்துட்டார். உடனே அபூ ஜஹல் உமையத் இப்னு கலப்ட்ட சத்தம் போட, நீ ஏன் இந்த காரியத்தை செய்கிற எப்படிங்கிற மாதிரி சண்டை கிளம்ப. உடனே சாத் இப்னு முஆது சொன்னாங்களா, உமையத் இப்னு கலஃப் எல்லாம் நீ திட்டாத அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் சாத் இப்னு முஆது அவர்கள் குரலை உயர்த்தி பேசின உடனே உமையத் இப்னு கலஃப் என்ன வேலையை செஞ்சிட்டார்னா, எங்களுடைய தலைவராகிய அபூ ஜஹல்ட்டே நீ குரலை உயர்த்தி பேசுறியா என்று தன்னுடைய நண்பருக்கு எதிராக திரும்புகிறார். உடனே ஹஜ்ரத் சாத் இப்னு முஆது ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, நீங்க என்னப்பா உனக்கு எனக்கு குரலை உயர்த்தி பேசுனேன்னு பேசிக்கிட்டு இருக்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் பேரெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு நாள் இஸ்லாமியர்களால் நீ கொல்லப்படுவாய் என்றெல்லாம் உன்னுடைய பெயரை எல்லாம் பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே உமையத் இப்னு கலஃபுக்கு பயம் எடுத்துருச்சு. என் பேரை சொன்னாங்களா, நாம உன் பேரையும் சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லி அந்த நேரத்தில் அங்கேருந்து சாத் இப்னு முஆத் மதீனாவுக்கு கிளம்பி போயிட்டாங்க. உமையத் இப்னு கலஃப் நேராக வீட்டுக்கு போய் மனைவி இடத்துல ஒரு ஆறுதலுக்காக சொன்னாராம், இந்த சாத் இப்னு முஆத் போனப்போ இந்த மாதிரிலாம் சண்டை நடந்துச்சு, அந்த நேரத்தில் என்னை நான் கொல்லப்படுவேன்னு சொல்லி முஹம்மது சொன்னதா சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மனைவி சொன்னாங்களா, இதுவரைக்கும் முஹம்மது நபி அவர்கள் எப்போதும் பொய் சொன்னது கிடையாது, ஒருபோதும் அவர் பொய் சொன்னதே கிடையாது, இதை அவர் சொன்னதாக இருந்தால் அப்ப நிச்சயமா நடந்தது அப்படிங்கிற அடிப்பில் மனைவியும் சொன்ன உடனே உமையத் இப்னு கலஃபுடைய பயம் இன்னும் அதிகமாயிருச்சு. அப்ப இந்த பயத்தை எல்லாம் உள்ள வச்சுட்டு தான் உமையத் இப்னு கலஃப் நான் வரல அப்படின்னு சொல்லி உமையத் இப்னு கலஃபும் அவர் போன்ற சில தலைவர்களும் போர்க்களத்துக்கு வருவதை விட்டும் பின்வாங்கினார்கள். ஆனால் அவர்களுக்கு கோழை என்று பட்டத்தை கட்டி, நீங்கள்லாம் ஒரு ஆம்பளைகளா என்று பட்டத்தை கட்டி அபூ ஜஹல் அவர்களை எல்லாம் போர்க்களத்திற்கு தயார்படுத்தி கிளம்புறான். அவங்க கிளம்பும் போதுதான் அவர்களுக்கு இன்னொரு தகவல் வருது, அபூ சுஃபியான் முஹம்மது நபியை கடந்து விட்டார், அவர்களிடத்திலே பிடிபடுவதை விட்டும் அவர் கடந்துட்டாரு, பத்திரமா வந்து சேர்ந்துருவாங்க என்று சொன்ன போதும் கூட அபூ ஜஹல் என்ன செய்தாண்டா, நம்ம படையை திரட்டிட்டும் போய் போரிட்டுருவோம் என்ற அமைப்பிலே படையை கிளப்பி வருகிறார். கிட்டத்தட்ட 950 முதல் 1000 வரை இருக்கக்கூடிய அளவிலான எண்ணிக்கையிலே எதிரிகள் தயாரா வர்றாங்க. அவர்களிடத்திலே இருந்ததோ 700 ஒட்டகைகள், 100 குதிரைகள் என்று ஒரு மிகப்பெரிய படைபலத்தோடு அத்தனை பேர்த்தையும் வாள் இருக்குது. மிகப்பெரிய படைபலத்தோடு அவர்கள் அத்தனை பேரும் கிளம்பி வருகிறார்கள் ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போரிடுவதற்கு. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ ரௌஹா என்ற இடத்திற்கு வருகின்ற வரை என்ன போரிடுவதற்கு வர்றோன்றது தெரியல. அந்த இடத்திற்கு வந்த உடனே தான் ரசூலுல்லாவுக்கு தகவல் தெரியுது, மக்காவிலே உள்ளவர்கள் போர் தொடுக்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கூட்டுறாங்க. அந்த நேரத்தில் சஹாபாக்கிட்ட கேட்டார்களாம், எனது அருமை தோழர்களே, நாம் வந்தது போரிடுறதுக்கு அல்ல, நாம் வந்தது அவர்களுடைய பொருள்களை அவர்களிடத்திலிருந்து பறிப்பதற்கு வந்தோம், ஆனால் இப்பொழுது அது போர்க்களமாக மாறி இருக்குது, என்ன செய்யலான்டாங்க. உடனே ஹஜ்ரத் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருச்சு சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஒன்றும் பனு இஸ்ராயல்கள் சொன்னதை போல இதஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, மூசா நபி இடத்திலே பனு இஸ்ராயல்கள் சொன்னார்கள்லவா, நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், நீங்க வெற்றியோட வாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது போன்று நாங்கள் சொல்வதற்கு தயாரில்லை, நீங்கள் என்ன இறை கட்டளையோ அதன்படி செல்லுங்கள், நாங்க உங்க பின்னாடி வர்றோம். ஆனாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் ஆறுதல் அடையல. முன்னாடி உட்கார்ந்த சஹாபாக்கள் கவனிக்கிறாங்க. உடனே அன்சாரி தோழர்கள் விளங்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ் நம்ம கிட்ட தான் நம்முடைய அனுமதியைத்தான் ரசூலுல்லாஹ் எதிர்பார்க்கிறாங்க போல என்ற அன்சாரிகள் விளங்கினார்கள். காரணம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே வந்து தங்கி இருப்பது என்ன கட்டளையின் அடிப்படையில், என்ன நிபந்தனையின் அடிப்படையில், யாரெல்லாம் மதீனாவிலே ரசூலுல்லாவை தாக்க வருகிறார்களோ அவர்களை விட்டும் நாயகத்தை பாதுகாக்க வேண்டும், இதுதான் அவங்களுடைய நிபந்தனை. இந்த நிபந்தனையைத்தான் அகபா உடன்படிக்கையின் போது போட்டார்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக போர்க்களம் வந்திருக்கிறோமே, அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அன்சாரிகள்ல இருந்து 1-2 பேர் எழுந்து சொன்னாங்களா, யார் ரசூலுல்லாஹ், உங்களுடைய கவனம் ஏதோ எங்களை நோக்கி திரும்புவதை போல பார்க்கிறோன்னு. ரசூலுல்லாஹ் ஆமாண்டாங்க. உடனே அன்சாரி தோழர்கள் சொன்னார்களாம், யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் எங்களுக்கு அல்லாஹ்வை காட்டி கொடுத்தவர்கள், நீங்கள் எங்களுக்கு ஓரிரை கொள்கையை காட்டி கொடுத்தவர்கள், நாங்கள்லாம் உங்களை விட்டு பின்வாங்கக்கூடிய எண்ணம் கனவுல கூட எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி சொன்னாங்களா, யார் ரசூலுல்லாஹ், தூரத்திலே உள்ள ஒரு கடலை காட்டி அந்த கடலிலே குதியுங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் குதிக்க தயார், அதனால யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை என்னவோ அதன்படி செல்லுங்கள், நாங்கள் உங்களோடு வர தயார் என்று சொன்ன உடனே தான் ரசூலுல்லாஹ்வுக்கு மன சந்தோஷம் அடைந்த உடனே ரசூலுல்லாஹ் சந்தோஷத்தோடு சஹாபாக்கிட்ட சொன்னாங்களா, எனதருமை தோழர்களே, அல்லாஹ் வெற்றியை தருவான், வாருங்கள் தயாராகுவோம். ரௌஹா என்ற இடத்திலே இருந்து பத்ர் என்ற இடம் நோக்கி வந்து அமர்றாங்க. அங்கே அவர்கள் பாளையம் இடுகிறார்கள். எதிரிகளும் ஆயிரக்கணக்கான பேர் வந்தாச்சு. நாளை காலை போர்க்களம் தொடங்கி இருக்குது.
இரவு நேரத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுக்க அல்லாஹ்விடத்திலே அழுது துஆ கேட்கிறார்களாம். அல்லாஹ்விடத்திலே இப்படி முனாஜாத் செய்கிறார்களாம், யா அல்லாஹ் இவர்களெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டால், யா அல்லாஹ் இவர்களெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டால் நாளை உன்னை வணங்குவதற்கு ஆட்கள் கிடையாது, நாளை உன்னை வணங்குவதற்கும் உன்னுடைய மார்க்கத்தை எடுத்துச் செல்வதற்கும் வேறு எந்த நபர்களும் உயிரோடு இல்லை, ஆயால் ரப்பே நீ வெற்றியை கொடு என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள். உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொல்றாங்களே, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான், அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான், அதனால் அல்லாஹ் வெற்றியை தருவான் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடத்திலே ஆறுதல் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஹாபாக்களுடைய யோசனையின் அடிப்படையிலே ஒரு கூடாரம் அமைக்கப்படுது. கூடாரம் அமைக்கும் போது கூட சஹாபாக்கள் சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ் நாங்க உங்களுக்கு போர்க்களத்தில் எல்லாம் தெரியும் நிலையில, போர்க்களத்தில் என்னென்ன நடக்குதுன்ற தெரிகிற மாதிரி கொஞ்சம் மேடான பகுதியில் உங்களுக்கு நாங்கள் ஒரு கூடாரத்தை அமைக்கிறோம், உங்களை சுற்றி சில சஹாபாக்களை நிற்க வைக்கிறோம் என்பதோடு சொல்லாம சஹாபாக்கள் சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ் ஒருவேளை அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை கொடுத்தான் அல்ஹம்துலில்லாஹ், ஒருவேளை நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டால் நீங்களாவது பாதுகாக்கப்படணும், எங்க உயிர் போனாலும் பரவாயில்ல, உங்களுடைய உயிர் பாதுகாக்கப்படணும், உங்களோடு உள்ள சஹாபாக்களோடு நீங்கள் மதீனாவிற்கு சென்று விடுங்கள் என்ற அமைப்பிலே ரசூலுல்லாஹ்விற்கு ஒரு கூடாரத்தை அமைக்கிறாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையெல்லாம் சரிப்படுத்துகின்ற போது எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வின் மீது பாசம் கொண்டவர்களாக, ரசூலுல்லாஹ்வின் மீது உயர்ந்த ஈமான் கொண்டவங்களாக இருந்தாங்கன்றதுக்கு நிறைய சான்றுகள். ஹஜ்ரத் சவாதுல் காசியார் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை சரிப்படுத்திட்டு இருக்காங்க, எல்லாரையும் ஓரணியாக ஒரே நேர்கோட்டில் நிற்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே அங்கங்க கலைஞ்சு நின்றா அது ஒரு கம்பீர தோற்றத்தை தராது, ஆனால் ஒரே சஃபா ஒரே நேர்கோட்டில் நின்றா பொதுவாகவே அது ஒரு கம்பீர தோற்றத்தை தரும். அதனால ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை நிற்க வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கையில் ஒரு சின்ன குச்சி, ரசூலுல்லாஹ் கையில் ரொம்ப சின்ன குச்சி, ரசூலுல்லாஹ் அந்த சின்ன குச்சியை வச்சு யாராவது அந்த வரிசையை விட்டு கொஞ்சம் முன்னாடி நின்றா லேசா அவங்கள்ட்ட தட்டிட்டு கொஞ்சம் நேரா நில்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சரிப்படுத்தினாங்க. அப்போ அந்த சவாதுல் காசியார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொஞ்சம் அந்த வரிசையை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி நிற்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அவங்க வயிற்றுல தட்டிட்டு சொன்னாங்களா, ஒழுங்கா நில்லுங்கன்னு. ஒழுங்கா நின்றுட்டு அந்த சஹாபி சொன்னாங்களா, யா ரசூலுல்லாஹ் நீங்க அடிச்சது எனக்கு வலிச்சிருச்சுன்னாங்களாம், யா ரசூலுல்லாஹ் நீங்க அடிச்சது எனக்கு வலிச்சிருச்சுன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நான் அடிச்சது வலிச்சிருச்சா, அப்போ நீங்க என்ன திரும்ப அடிச்சுக்கிங்கன்றாங்க. உடனே ஹஜ்ரத் சவாதுல் காசியார் அந்த குச்சியை கையில வாங்கிட்டு சொன்னாங்களா, யா ரசூலுல்லாஹ் நீங்க அடிக்கும்போது நேரடியாக வயிற்றுல பட்டுச்சுன்னாங்களா. உடனே ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஜுப்பாவை கொஞ்சம் நகத்தின உடனே ஹஜ்ரத் சவாதுல் காசியார் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயிற்றிலே முத்தமிட்டார்கள். ஒவ்வொருவர் வீட்டிலும் நிச்சயமாக ஒரு பாதுகாப்பான இடத்தில், எல்லாவற்றையும் விட உயர்வான இடத்தில், ஒரு சுத்தமான இடத்தில் நிச்சயமாக திருக்குரான் இருக்கும். திருக்குரான் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இல்லங்கள் சுத்தமாகின்றன, அந்த உள்ளங்கள் சுத்தமாகின்றன, தவறுகள் நடப்பதில்லை, தவறுகளை தடுக்கப்படுகின்றன. யாரெல்லாம் தினமும் அதிகாலையும் ஒவ்வொரு வேளையிலும் திருக்குரான் ஆயத்துக்களை ஓதுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பாவங்களிலிருந்து தடுக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு நேர்வழிகள் காட்டப்படுகின்றன, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தினமும் ஓதுங்கள், அர்த்தத்துடன் ஓதி பாருங்கள். இன்றைய திருக்குரான் காட்டும் வழியில் என்ன வசனம், என்ன அர்த்தம் கேளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. بسم الله الرحمن الرحيم. لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد أيحسب أن لن يقدر عليه أحد
يقول أهلكت مالا لبدا أيحسب أن لم يره أحد ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين فلاقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة عليهم نار مؤصدة திருக்குரான் காட்டும் வழியில் நிச்சயமாக ஒரு நல்ல ஆயத்து, நல்ல வசனம், நல்ல அர்த்தங்களுடன் கேட்டிருப்போம். நிறைய விஷயங்களுக்கு சந்தோஷம் கிடைத்திருக்கும். திருக்குரான் காட்டும் வழியை தொடர்ந்து அடுத்ததாக ஹதீஸ் துளிகள். சின்ன சின்ன விஷயங்கள் தான். யாரிடம் கேட்பது, யாரிடம் இதற்கான விளக்கம் கேட்பது, இப்படி பல விஷயங்கள். ஆனால் விளக்கம் இருக்கிறது. இப்போதல்ல, எம்பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலே இதற்கான அத்தனை விஷயங்களுக்கும் விளக்கங்கள் இருக்கிறது. அதுதான் ஹதீஸ். அந்த ஹதீஸிலிருந்து ஒரு சிலவற்றை நாங்கள் தொகுத்து தருகிறோம். ஹதீஸ் துளிகள். இன்றைய ஹதீஸ் துளிகள் என்னவென்று பார்ப்போமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், நீண்ட நேரம் தொழுவிக்கும் எண்ணத்துடன் நான் தொழுகையை துவங்குகின்றேன். அப்போது குழந்தையின் அழுகுரலை நான் கேட்கின்றேன். என்னை பின்பற்றி தொழும் அந்த குழந்தையின் தாயாருக்கு சிரமம் அளிக்க கூடாது என்பதால் தொழுகையை சுருக்கமாக முடித்து விடுகின்றேன். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. ஹதீஸ் துளிகளில் உண்மையிலேயே நிறைவான கருத்து, அழகான கருத்து, நமக்கு தேவையான கருத்து கண்டிப்பாக கிடைத்தது. ஹதீஸ் துளிகள் நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததாக வழிகாட்டி. வழிகாட்டி பல விஷயங்களுக்கு நமக்கு நேர்வழியப்படுத்துகிறது. ஆதாரங்களுடன், ஆணித்தரமான வாதங்களுடன், ஏன் செய்ய வேண்டும் என்பதற்கான முழுமையான உத்தரவாதத்துடன் இந்த நிகழ்ச்சி அருமையாக வழங்கப்படுகிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு பின் வரக்கூடிய எங்கள் சந்ததிக்கும் இந்த வழிகாட்டி நிகழ்ச்சி உண்மையிலே ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று நிறைய பேர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய வழிகாட்டி நிகழ்ச்சியில் என்ன வருகிறது என்று பார்ப்போமா? பாருங்கள். मोमिनों की ईद। बहरहाल बात दूर जा रही है। मुझे क्या बताना था कि उस जमाने में औरतें वो कायम करती थी, जो बुढ़िया रखकर बोलती थी, छोटी छोटी बातें थी वो, मगर अहम बातें थी। कैसे? अब बोला मगरिब को हर जुमेरात में मगरिब को ऊद डालो, तुम्हारे घर में बरकत वापस आएंगी। अच्छा, ये सब मानते नहीं भाई, सही के तौर पर मानो। हर बार दूध डाले तो ढांसा, मच्छरा और दूसरे जो कीड़े मकोड़े रहते उससे आते नहीं। तुम्हारे घर में जल्दी जाला जमेगा नहीं। जुमेरा जुमेरा दूध डाल को देखो, दूध डालना को 1 महीना छोड़े जाला जल्दी जमेगा। एक जुमेरा जुमेरा दूध डालो। उस वक्त से पुराने मोहल्ले में मैं बोलता हूँ 50 साल 40 साल पहले मुसलमान मोहल्ले में गए तो आज जुमेरात बोल दे सकते हैं, आज जुम्मा बोल दे सकते हैं दिन को। कैसे? मगरिब में खुशबू चलेगी, वहाँ उसकी तैयारी हो जाएंगी। नाखून कतरने की चीजें उठा कर, वो जमाने तो मशीन से भी नहीं,
चाकू वो तेज करना, उससे बराबर करना। उन बुढ़ी नानी नवासी बच्चों को, पोतरे को, नवासी को, पोतरे पोतरा को, पोतरी को, नवासा नवासी को बुला को कहा नाखून है क्या, वो देखो माँ करते, ये सब कायदा था। जानने के बारे में वो सच है, कैसा जानना, कब जानना, कौन जानना, की जानना नहीं। कर रहे कब जानना, कौन जानना, की जानना नहीं, तभी है। कब जानना, सुबह में जान देना। कैसा जानना, किबले के ऑपोजिट जानना, किबले के तरफ जान लगो, जाना नहीं। बता। और कब नहीं जानना, मगरिब को नहीं जानना, चिराग चिलगाने के बाद नहीं जानना। अभी कब नहीं जानना, मेहमान को जाती जानना नहीं कि भाई मेहमान आ गए कि भाई जाना नहीं, पाकर नहीं क्या घर नहीं। रसूलुल्लाह बोले जब मेहमान आता है कैसे आता है, बरकत अपने कदमों में लेकर आता है। दूसरे आजाद तक मत झाड़ो, कम से कम वो पूरा दिन नहीं, बरकत तुम्हारी नीयत में नेकी है तो बरकतें नाजिल होती रहेंगी। इस वास्ते मेहमान की इज्जत करते। अरबा क्या करते, उस वक्त में देखते रहते, कब वो रात को भी आ जाके नहीं क्या को ऊंची जगह में अंदर सिवा को रखते हैं। वो सबने काम भाई लाइटा चिरागा का मोहल्ले का। इस वास्ते कोई वो रास्ते वाला आया था क्या मेहमान करने के वास्ते, वो ऊंची जगह में अंगार छिलगा को रखकर वो देखते। बहरहाल ये सब बातें हैं इसमें सब। इसे क्या क्या दलील करके पूछे तो मैं उसके मालूम रहा तो बोलता, मुझे उतना मालूम नहीं, बोर हो जाना नहीं। एक बात, अब मुर्दे की ईद का हो कि भाई इसका नाम मुर्दे की ईद है। शबे बारात बोलना, लैलतुल कदर है, उसके बाद मेराज की रात है, मेराज की रात वो रात, मेराज की रात काई को मेराज की रात हुई, हज़रत रसूलुल्लाह पाक मेराज को गए सरवर दो आलम। ये लैलतुल कदर की हुई पूरी 1000 रातों से, 1000 महीने की रातों से बेहतरीन रात। फिर ये क्या है भाई, ये की भाई मिली, इसे की भाई वो ईद के मुर्दियां की ईद बोलना सब करना है नहीं हमें, जायज क्या, आते हैं क्या मुर्दे, हमारे मौता जन्नत को जाने वाले। इस वास्ते हमें उनकी तैयारी करना। हमें जीते जिंदा हुआ मैं अम्मा अम्बा से पैदा हुआ जिलो को हूँ। अब दूसरी आखिरत क़यामत कब की पैदा किया दुनिया, आदम अलैहिस्सलाम पैदा, अल्लाह जो भी बोलते बड़े बड़े बुजुर्ग हम बोल को देते, करोड़ों लाखों हजारों कितने बरस से की है। अब उसके बाद हमें आगे दुनिया में पैदा हो गए, अल्लाह ताला हयात में बरकतें दे, 80 साल 90 साल 100 साल रहते हैं। तो उसके बाद तो अल्लाह मर जाएगा, सवाल जवाब होगा, खबर में उठाए जाएंगे। कब उठाए जाएंगे, हशर के दिन में, क़यामत में उठाए जाएंगे। अब जो इंतकाल हो गए कल परसों, 1 महीने पहले, 4 साल पहले, 10 साल पहले, 100 साल पहले, क़यामत तक कहाँ रहेंगे? दुनिया वो आखिरत, हमें क़यामत में उठेंगे तो आखिरत तब तक है। आलम बरज़ख है, उसका नाम क्या, वो आलम का, आलम दुनिया, आलम आखिरत, आलम बरज़ख। तो ऐसा समझो, आलम मलकूत, आलम नासूत, ये आलम अरवाह। अरवाह तो रूह का प्लूरल भाई, रूह என்பது सिंगुलर ஒருமை, अरवाह என்பது पन्மை। अरवाह जमा रहेंगे, वो जमा रहते जगह का नाम क्या, आलम अरवाह या आलम बरज़ख। बरज़ख बोले तो क़यामत तक रहेंगे। क्या भाई करेंगे वहां, तो वहां रहकर दुआएं करेंगे। छोटे मोटे गुनाह जो हुए उसे कैसे भी बख्शिश मिलेंगी नहीं, क्या को तड़पेंगे। समझ में आता है क्या? इस वास्ते सुबह करते हैं। तीसरा जनाजे के फातिहा, जनाजे जाकर रखने के फातिहा, दफनाने के फातिहा, मोहर करे बाद पानी डालते से उसका नाम, दफना डाले बाद 3 बार या अय्यतुन नफ्स, आज मगरिब में वो आयत पढ़ा है हजरत इमाम साहब, या अय्यतुन नफ्स मुतमइन्ना इरजी इला रब्बिकी राज़ियतम मर्ज़िया फदखुली फी इबादी वदखुली जन्नती। ऐ मेरे बंदे नफ्स मुतमइन्ना इत्मीनान के साथ मेरे पास, फदखुली फी जन्नती, मेरे जन्नत को कैसे जाना होगा, अमल रहना नहीं, मैं कहती भी नमाज पढ़े रहना, रोजा रखा रहना, वो करे रहना, ये करे रहना। तो अल्लाह क्या बोलता, मेरी नमाज पढ़ना का है तो परवाह नहीं, रोजा रखना का है तो परवाह नहीं, ईद पढ़ा नहीं, मेरी वो बात, नमाज रोजा हज ज़कात कौन फर्ज करे, अल्लाह।
अल्लाह ने फर्ज करया रसूल में बोले हाँ शरीयत हमने बताई करे। मरहबा या मुस्तफा सल्लल्लाहु अलैहि वसल्लम। வழிகாட்டியில் உண்மையிலே நிறைய விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்களுக்கு வழிகாட்டுதல் கண்டிப்பாக தெளிவாக கிடைத்தது. வழிகாட்டி நிகழ்ச்சியை தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை நமக்காக வழிகாட்டி கொண்டிருப்பவர்கள் இறைநேச செல்வர்கள். அவர்கள் வழியில் நாம் நடந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். தேடி செல்வோம், ஜியாரத்து செய்வோம், அங்கிருந்து நம் அல்லாவிடம் இறைஞ்சுவோம், மன்றாடுவோம், தேவைகளை கேட்போம். நமக்கு நிச்சயமா நம்முடைய துவாக்கள் கபூலாக்கப்படுகின்றன. இறைநேச செல்வர்கள் வழியில் நடப்போம். இன்று எந்த தர்கா எங்கிருக்கிறது, என்ன விசேஷம் பாருங்கள். ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. ஔலியாக்களின் தரிசனம் பெற்றால் ஆத்மாவுக்கு சுகம் சுகம். எவருக்கும் இதிலே சந்தேகம் வேண்டாம். ஏற்றுக்கொண்டோர்க்கு ஜெயம் ஜெயம், ஏற்றுக்கொண்டோர்க்கு ஜெயம் ஜெயம். तुमसे है बेंगलोर की शान, तुमसे है बेंगलोर की शान. फकीर हैं तुम पर कुर्बान, फकीर है तुम पर कुर्बान. सब मंगता भी कहते हैं ये, सब मंगता भी कहते हैं ये. हर मुश्किल कर दो आसान. करम तवक्कल शाह मस्तान, करम तवक्कल शाह मस्तान, करम तवक्कल शाह मस्तान, करम तवक्कल शाह मस्तान. तबले आलम शाह के दुलारे, बाबा फखरुद्दीन के प्यारे. गैब से झोली भर देना, हम मंगता है बाबा तुम्हारे, हम मंगता है बाबा तुम्हारे. गुनाहगारे मोहब्बत है दामन में अपने छुपा देना. बड़ी मुसीबत में आए हैं, बेड़ा पार लगा देना. हर दर पे तो घूम के देखा, सुकून दिल को आया नहीं. पीर वली सरकार तवक्कल, तुम सा कोई पाया नहीं, तुम सा कोई पाया नहीं. टूटे दिल की बात ये बाबा आज हमारी रख लेना. आंख में आंसू भर आए हैं, लाज हमारी रख लेना, लाज हमारी रख लेना. मुश्किल में अब जान पड़ी है, सर पे गम के साए हैं, सर पे गम के साए हैं. मुश्किल में अब जान पड़ी है, सर पे गम के साए हैं. दुश्मन है ये सारा जमाना, अपने भी तो पराए हैं. दुश्मन है ये सारा जमाना, अपने भी तो पराए हैं. दुश्मन है ये सारा जमाना, अपने भी तो पराए हैं. उठते हैं दिल में अरमान, उठते हैं दिल में अरमान. खतरे में है अब ईमान, खतरे में है अब ईमान. सब मंगता भी कहते हैं ये, सब मंगता भी कहते हैं ये. हर मुश्किल कर दो आसान. करम तवक्कल शाह मस्तान, करम तवक्कल शाह मस्तान, करम तवक्कल शाह मस्तान, करम तवक्कल शाह मस्तान. करामतों का तुम हो समंदर, हाशमी प्याला पिला देना. गरीब परवर जिंदा वली हो, दिल में उजाला दे देना.
ஈரநேச செல்வர்கள் வழியில் நிரப்பும் நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததாக எதற்காக காத்திருக்கிறோமோ, எதற்காக விழித்திருக்குமோ அதற்கான நேரம். நோன்பின் நியத். நோன்பின் நியத்து. நவைத்து சௌமகதின் அன்னதாயி ஃபர்லி ரமலான ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்து ரமலான் மாதத்து ஃபர்லான நோன்பை அல்லாஹ்விற்காக நோன்பு வைப்பதற்கு நியத் செய்கிறேன். நோன்பின் நியத்து வைத்தாகிவிட்டது. அல்லாஹ் தஆலா இன்றைய நோன்பையும் நமக்கு ஹக்காக்கி வைத்தான். நன்றி. அல்லாஹ் தஆலா நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். துவா கேட்க கேட்கத்தான் எல்லாமே கொடுக்கும். அல்லாஹ் நாம் கேட்பதையெல்லாம் அள்ளி அள்ளி தருபவன். நாம் எதை கேட்கிறோமோ அதை நிறைவேற்றுபவன். நாம் எதற்காக அவனிடம் இருகரம் ஏந்துகிறோமோ அதை நிச்சயமாக நிறைவேற்றி தருபவன். இந்த சமயத்தில் சஹர் பொழுதில் நோன்பு நோற்ற பிறகு அந்த அதிகாலையில் நிச்சயமாக அல்லாவிடம் எதை கேட்டாலும் அதை நிறைவேற்றி வைப்பான். நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க வைப்பான். மேலும் மேலும் பாவங்கள் செய்யாதிருக்க நம்மை நேர்வழிப்படுத்துவான். இறைவனிடம் கையேந்துங்கள், இறைஞ்சுங்கள், கொடுப்பான். பாருங்கள். وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب النار. اللهم أعتق رقابنا من النار ورقاب آبائنا وأمهاتنا وأزواجنا وذرياتنا من النار يا حي يا قيوم يا عزيز يا غفار يا ذا الجلال والإكرام. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا قريب يا مجيب يا الله يا رحمن الدنيا والآخرة يا عزيز يا غفار. اللهم اغفر لنا ولوالدي ولأستاذنا ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء والأموات برحمتك يا أرحم الراحمين. اللهم إن عبيدك بنو عبيدك بنو إمائك نواصينا بيدك ماض فينا حكمك عدل فينا قضاؤك. نسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك. இறைவனிடம் கையேந்துங்கள் நிகழ்ச்சியில் நல்ல துவாவை கேட்டிருப்போம். நீங்களும் அநேகமாக இந்த துவாவையே கேட்டிருப்பீர்கள். அந்த துவா கபூலாகட்டும். ஆமீன். அடுத்ததாக எதை எப்படி எப்பொழுது ஆரம்பிப்போம் என்பது உங்களுக்கு எல்லோரும் தெரியும். நிச்சயமாக எதை ஆரம்பித்தாலுமே அது அல்லாவிற்காக ஆரம்பிப்போம். எதை முடித்தாலும் அது அல்லாவின் வழியிலே முடிப்போம். ஆரம்பிப்பதும் சலாமை கொண்டு, முடிப்பதும் சலாமை கொண்டு. ஸோ இன்றைய நாத்தே ரசூலுல்லா என்னவென்று கேளுங்களேன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. बफज़ल बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना शफीना हबीबना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम. सल्लु अलैहि सलातु व सलामुन अलैका या सय्यदी या हबीबी या रसूलुल्लाह सल्लल्लाहु तआला अलैहि वसल्लम.
बारगाह रिसालत माब सल्लल्लाहु ताला अलैहि वसल्लम में सलातुस्सलाम का हदिया। ताजदारे रिसालत पे लाखों सलाम, शहरयारे नबूवत पे लाखों सलाम। ताजदारे रिसालत पे लाखों सलाम, महर यारे नबूवत पे लाखों सलाम। सैयदा आमीना बी के लखते जिगर, तेरी पुरनूर सूरत पे लाखों सलाम। साक़ी हौज़े कौसर पे लाखों दरूद, क़ासिम जुमला नामते पे लाखों सलाम। ताजदारे रिसालत पे लाखों सलाम, शहरयारे नबूवत पे लाखों सलाम। बेकसों के सहारे पे लाखों दरूद, तकियाए अहले हाजत पे लाखों सलाम। बाग़बाने रिसालत पे लाखों सलाम। अफ़ू उम्मत की खातिर जो गिराया रहा, ऐसे गमखार उम्मत पे लाखों सलाम। जिसके टुकड़ों से पलते हैं सारा जहां, उसकी शाने सखावत पे लाखों सलाम। उसकी शाने सखावत पे लाखों सलाम, शहरयारे नबूवत पे लाखों सलाम। ताजदारे रिसालत पे लाखों सलाम, शहरयारे नबूवत पे लाखों सलाम। जिसके कदमों के बोसे लिए अर्श ने, उसकी शाने सखावत पे लाखों सलाम। जिसके कदमों के बोसे लिए अर्श ने, उस शहाज़ी शहादत पे लाखों सलाम। ताजदारे रिसालत पे लाखों सलाम, शहरयारे नबूवत पे लाखों सलाम। जिसको करते हैं सजदा शजर और हजर, उस जगह की जहालत पे लाखों सलाम। उस जगह की जहालत पे लाखों सलाम। बाग़बाने रिसालत पे लाखों सलाम, शहरयारे नबूवत पे लाखों सलाम। उंगलियों से रवा जिसके नहरे हुए, उस नबी उल्फतो रहमत पे लाखों सलाम। ताजदारे रिसालत पे लाखों सलाम, शहरयारे नबूवत पे लाखों सलाम। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि ताला व बरकातहू। ரமஸான் இன்னும் ஒரு சில தினங்களில் முடியப் போகிறது. வருத்தமான விஷயம்தான், காத்திருக்க வைக்கக்கூடிய விஷயம்தான். மீண்டும் 11 மாதங்கள் காத்திருந்தான் ரமஸானை நாம் மீண்டும் பெற முடியும். நாத்தே ரசூல்லா கேட்டீர்கள். இந்த 4 வரிகளை நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் ஒவ்வொரு விஷயங்கள் ஆரம்பிப்பதுக்கு போதும் இதை சொல்லி பாருங்கள். கூடுமானவரை முடிந்து இரவு உறங்கச் செல்லும் முன் இதை எழுந்து நின்று ஓதி பாருங்கள், சொல்லி பாருங்கள், பாடி பாருங்கள். நிறைவான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். கௌனைன் கி தௌலத் ஹை தர்பார் औलिया में, कौनैन की दौलत है दरबार औलिया में, अल्लाह की रहमत है दरबार औलिया में, अल्लाह की रहमत है दरबार औलिया में। आने से यहाँ हमको मिलता है खुदा हाफिज, आने से यहाँ हमको मिलता है खुदा हाफिज। क्या जलवे खुदरत है दरबार औलिया में, क्या जलवे खुदरत है दरबार औलिया में। याली दूल्हा हसन हुसैन, याली दूल्हा हसन हुसैन, याली दूल्हा हसन हुसैन, याली दूल्हा हसन हुसैन, याली दूल्हा हसन हुसैन। மீண்டும் நாளை காலை சஹர் பொழுதில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.
வஸ்ஸலாம். مرحبا 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 رمضان رمضان उम्मत का महीना है रमजान रमजान रहमत का खजीना है या शहर रमजान